الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துணிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்ததன் அடிப்படையில் நோன்பை நோற்று அந்த நோன்பை நோற்றதன் பின்னர் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து இமாம் ஜமாஅத் கியாமுல் லைல் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கேட்கவும் பேசவும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மரணம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்து எங்களுடைய மனங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளோடு என்றைக்கும் இணைந்திருக்கக்கூடிய உள்ளங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல நிலையில் இருக்கிற போது என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பால் கிணற்றிலே வீசப்பட்ட போது அவர் எடுத்து வளர்க்கப்பட்டு அவர் வளர்க்கப்பட்ட அந்த வீட்டிலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையின் போதும் அவர் அந்த பாவத்திலே இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக 3 சாட்சியங்களை அவர் முன்வைத்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த 3 சாட்சியங்களும் எடுபடாமல் போன போது கூட அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த கனவுடைய அந்த விளக்கத்தை சொல்லியும் அந்த மக்களுக்கும் அந்த நாட்டுக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு நபியாக இந்த மண்ணுக்கு மேலே அவர் வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்று ஒரு செய்தியோடு நாங்கள் நிறுத்திக் கொண்டோம். அதுதான் புகாரிலே வரக்கூடிய 2291வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனி இஸ்ராயேலுடைய காலத்திலே உள்ள ஒரு மனிதர் கடல் கடந்து ஒரு மனிதனிடத்தில் கடன் வாங்குவதற்காக போகிறார். போகிற போது கடல் கடந்து போன அந்த மனிதனிடத்தில் 1000 திர்ஹம் தங்க காசு எனக்கு தாங்கள் அப்படின்னு கேட்கிறார். யார் எவர் என்று தெரியாம உங்களுக்கு எப்படி நான் காசு தருவது, கடன் தருவது என்று கேட்கிறார். யாரு? கடன் கேட்கப்பட்டவர். கடன் கேட்ட மனிதர் சொல்கிறார், அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், அது உங்களுக்கு போதாதா அப்படின்னு அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குறார். அப்ப அந்த கடன் கொடுக்க வேண்டிய மனிதர், அதாவது கடன் கேட்கப்பட்டவர் சொல்கிறார், ஆமா சரிதான், அந்த அல்லாஹ்வை விடவும் வேறு யாரு சாட்சியாக இருக்க முடியும், அவர் உண்மையில் சாட்சியாளன் தான். சரி பரவாயில்லை, நீங்கள் ஒரு கஃபீலை கொண்டு வாங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு கஃபீலை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப உடனே அந்த கடன் கேட்டு வந்த மனிதர், வக்கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் கஃபீலாக பொறுப்பாக இருக்கிறான், அது போதாதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த கடன் கேட்கப்பட்டவர் சொல்கிறார், உண்மைதான், அல்லாஹ் சாட்சியாளனாகவும்
அல்லாஹ் கஃபீலாகவும் இருந்து உங்களுக்கு இந்த 1000 திர்ஹம் தங்க காசியை நான் கடனாக தருகிறேன், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படி என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை வக்கீலாக வைத்து கொடுக்கிறார். இப்ப யாரு பொறுப்புவதற்கு? அல்லாஹ் தான் வக்கீல். யாரு பொறுப்புவதற்கு கஃபீல்? யாரு? அல்லாஹ் தான் கஃபீல். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் 100% உள்ளத்தால் நம்பிக்கை கொண்ட மனிதன் ஒரு காலமும் தோத்து போவது கிடையாது. அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் இந்த உலகத்தின் நீதிகள் நியாயங்கள் இந்த பூமியில் எடுபடாமல் போனாலும் மரணத்தின் பின்னர் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய சாட்சியம் என்ன செய்யும்? இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ப 1000 திர்ஹம் தங்க காசியை எடுத்துக்கொண்டு கடல் கடந்து திரும்ப வருகிறார். அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். பிறகு குறித்த தவணை வருகிறது. கடன் கொடுக்க வேண்டும் என்ற குறித்த தவணை வருகிறது. கடன் வாங்கிய மனிதர் 1000 திர்ஹம் தங்க காசியை எடுத்துக்கொண்டு வந்த கடல் பயணத்தின் ஊடாக மீண்டும் கடன் தனக்கு தந்த மனிதரிடத்தில் உரிய அந்த பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அவர் புறப்பட்டு போகிறார். போகிற போது அந்த கடல்ல எந்த விதமான கப்பலையும் காணல. பயணம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது? எப்படியாவது சொன்ன கடனை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டுமே. அல்லாஹ் தானே சாட்சி, அல்லாஹ் தானே கஃபீல். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. படைத்தவனுக்கும் அந்த 2 பேருக்கும் தான் அது நியாயம் அநியாயம் சாட்சி கஃபீல் என்பதெல்லாம் இந்த 2 பேருக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை கஃபீலாக வைத்து அவர்கள் கடன் பரிமாற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள். இப்ப பார்க்கிறாரு, உரிய நேரத்தில் கடன் வாங்கின மனிதன் காத்திருப்பான், கொடுக்க வேண்டும், காசு கையில இருக்குது, ஆனா போறதுக்கான பயண ஏற்பாடுகள் சரியாக இல்லை, என்ன செய்யற அப்படி என்று யோசிக்கிற போது கடலிலே ஒரு கட்டை மிதந்து வருகிறது. அந்த கட்டையை எடுக்கிறார். அந்த கட்டையை எடுத்து 2ஆக பிளக்கிறார். பிளந்து அந்த கட்டையுடைய உள்பகுதியில் ஒரு பக்கமும் மறுக்கட்டையின் மறுபகுதியில் ஒரு பக்கமும் அப்படியே கொஞ்சம் தோண்டி எடுக்கிறார். ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி தோண்டி எடுக்கிறார். ஓட்டையாகாமல் 2 பக்கமும் கொஞ்சம் தோண்டி எடுக்கிறார். இப்ப ஒரு போர் வைக்கிற மாதிரி ஒரு இடம் வந்துடும் தோண்டினார். இப்ப என்ன செய்யறார் என்றால் அந்த 1000 திர்ஹம் தங்க காசியை அந்த கட்டைக்கு நடுவிலே வைக்கிறார். கட்டைக்கு நடுவிலே வைத்து அந்த கட்டையை அப்படியே சேர்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், உனக்கு தெரியும், இன்னக்க தஅலம், உனக்கு தெரியும், நான் ஒரு நண்பரிடத்தில் போய் 1000 திர்ஹம் தங்க காசு வேண்டும் என்று கேட்ட போது அவர் ஒரு சாட்சியை கொண்டு வா என்றார். எனக்கு யாருமே சாட்சியாக இல்லை. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான், அது போதாதா என்றேன். அந்த மனிதர் ஆமா அல்லாஹ் சாட்சிதான் என்று ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு கஃபீலை கொண்டு வா என்றார். நான் கேட்டேன், அல்லாஹ் கஃபீலாக இருக்கிறான், அது போதாதா என்று கேட்டான். அந்த நேரத்தில் உன்னை கஃபீலாகவும் உன்னை சாட்சியாகவும் அந்த மனிதர் நம்பி என்னிடத்தில் 1000 திர்ஹம் தங்க காசியை ஒப்படைத்தார். கொடுக்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. ஆனால் போக்குவரத்து தடை பெற்றிருக்கிறது. நீதான் இதற்கு சாட்சியாளர், வேறு யாரும் தெரியாது. நீதான் இதற்கு பொறுப்பாளர், வேறு யாருமே இல்லை. இந்த பணத்தை உரியவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சாட்சியும் கஃபீலும் நீதான் என்று அந்த கடலிலே கட்டையை தூக்கி எறிகிறார். கடலில் கட்டையை தூக்கி எறிகிறார். அல்லாஹ் சாட்சியாளன் அல்லவா, அல்லாஹ் பொறுப்பாளன் அல்லவா. உடனே கடன் கொடுத்த மனிதர் கடற்கரைக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏதாவது சரக்குகள் வருகிறோ அல்லது நாம் கொடுத்து அனுப்பின ஏதாவது பொருட்கள் வருகிறோ அப்படி என்று கடற்கரைக்கு வருகிறார். எந்த கப்பலையும் காணல. வீட்டுக்கு வெறுங்கையோடு போய்விடக் கூடாது என்பதற்காக பார்க்கிறார். கடலில் சுப்ஹானல்லாஹ் ஒரு கட்டை மிதந்து வருவதை பார்க்கிறார். வீட்டுக்கு இந்த கட்டையை எடுத்துக்கொண்டு போய் விறகுக்கு வெட்டினால் வீட்டார்கள் விறகுக்காக பயன்படுத்துவார்களே என்று அந்த கட்டையை தூக்கிட்டு போறார். அந்த கட்டையை தூக்கிட்டு போய் அந்த கட்டையை விறகுக்காக வெட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், எந்த ரப்புல் ஆலமீன் சாட்சியாக நின்றானோ, எந்த ரப்புல் ஆலமீன் கஃபீலாக நின்றானோ
அந்த ரப்புல் ஆலமீன் அந்த சாட்சியத்தையும் கஃபீலாக நின்ற அந்த பொறுப்பையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். வெட்டி பார்க்கிறார், உள்ளுக்கு 1000 திர்ஹம் தங்க காசியும் ஒரு கடிதமும் இருக்கிறது. கடிதத்தில் எழுதியிருக்கிறார், தோழரே, நான் உரிய நேரத்தில் பணம் தருவதாக நான் வாக்களித்தேன். ஆனால் நீங்கள் யாரையும் சாட்சியாக வைக்கவில்லை, யாரையும் கஃபீலாக வைக்கவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீனை கஃபீலாக வைத்து, படைத்த ரப்புல் ஆலமீனை சாட்சியாக வைத்து நானும் நீங்களும் பரிமாறிக்கொண்ட இந்த பணம் நான் வருவதற்கு எந்த விதமான வாகன வசதியும் இல்லாததின் ஊடாக இதோ உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் என்ற அந்த செய்தியோடு 1000 திர்ஹம் தங்கக்காசியை எடுத்துக்கொண்டார். விறகை வெட்டி வீட்டிலே உள்ள நெருப்பு பத்த வைப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டார். ஆனா கொடுத்த மனுஷனுடைய தவக்குல பாருங்க, வாங்கினாரு. அவரு கடல் பயணம் சரியான போது அல்லாஹ்வுல நம்பிக்கை தான் இருந்தாலும் சபம் ஒன்று இருக்குதானே, இன்னும் 1000 திர்ஹம் தங்கக்காசியை எடுத்துக்கொண்டு கடல் பயணமாக கடன் வாங்கியவரை தேடி வருகிறார். மன்னிச்சு போங்க, தாமதமாயிட்டு தருவது என்றே, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சரியாக அமையவில்லை. எந்த கடல் பயணத்தில் கப்பல்கள் சரியாக போக்குவரத்து இல்லை. அதனால மன்னிச்சுக்கங்க, இந்த இருக்குது காசுன்னு கொடுத்தார். அந்த மனிதர் கடன் கொடுத்தவர் கேட்டார், தோழரே, நீங்கள் எந்த ரப்பை சாட்சியாக வைத்து, எந்த ரப்பை நீங்கள் கஃபீலாக வைத்து இல்லத்தில் கடன் வாங்கினீர்களோ அந்த ரப்பு சாட்சியாக இருந்து, பொறுப்பாக இருந்து, நான் உங்களுக்கு தந்த பணத்தை என் கரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். உங்களோட 1000 திர்ஹம் தங்கக்காசி எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. நீங்க கொண்டு வந்திருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போங்கோ அப்படி என்று அனுப்பி வைத்த வரலாறு புகாரியிலே 2291வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சாட்சியாளன் தோழர்களே, அல்லாஹ் பொறுப்பாளன். ஒரு முஸ்லிமின் உச்சகட்ட தவக்குள், ஒரு முஸ்லிமின் உச்சகட்ட இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கை ஒரு காலமும் இந்த உலகத்தில் வீணாகாது என்பதற்கும், அல்லாஹ்வை எந்த இடத்தில் ஒரு மனிதன் சாட்சியமாக நிறுத்துகிறானோ அந்த சாட்சி உலகத்தில் தோற்று போனாலும், இந்த உலகம் மறுத்து போனாலும், நாளை மறுமையில் அந்த சாட்சியம் நிச்சயமாக வெல்லும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் ஊடாக நாம் படித்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல ஒரு பாவம் நடப்பதற்கு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாறுல இருந்து படித்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அஜ்னபி மஹரமி என்று சொல்லுகிற அந்த ஒரு உறவு முறை பேணப்படாததன் விளைவுதான் அந்த பெண் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு துணிவதற்கு காரணமாக இருந்தது. ஏன் சொல்லுங்கள், அவரை பொறுத்த மட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டும் மஹரம் அல்ல, அஜ்னப். நீங்க புரிஞ்சு கொள்ளணும், மஹரம் என்றால் ஹராம், அஜ்னபி என்றால் அந்நியவர் என்பது அர்த்தம். அதாவது மஹரமி என்றால் என்ற உம்மா எனக்கு மஹரம், என்ற தாத்தா எனக்கு மகரம், என்ற தங்கச்சி எனக்கு மகரம், என்ற மாமி எனக்கு மகரம், என்ற சாட்சி எனக்கு மகரம், என்ற சின்னம்மா எனக்கு மகரம், என்ற பெரியம்மா எனக்கு மகரம். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அத்துணை பேரும் இஸ்லாத்தின் பார்வையில் மஹரம். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறதோ அத்துணை பேரும் எனக்கு அஜ்னபி. இதுதான் சொல்லும். உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்ள ஏழுமான அத்துணை பேரும் உங்களுக்கு அஜ்னபி. திருமணம் முடிக்க தடையாக வந்தவர்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு மஹரம். மஹரமோட பேசலாம், கதைக்கலாம், சிரிக்கலாம், பயணம் போகலாம், பாசம் காட்டலாம், எல்லாமே இந்த மண்ணுக்கு மேல மஹரமான உறவுகளோடு சர்வ சாதாரணமாக நடக்கலாம். அஜ்னபி என்று சொல்லுகிற உறவு இருக்கிறது, அவங்களோட நானும் நீங்களும் நினைத்தா கூட பழக முடியாது, பேச முடியாது, கலைக்க முடியாது, பயணம் போக முடியாது, ஜாலியாக உட்கார முடியாது. இந்த பூமியில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும். வாழாவிட்டால் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ந்த வீட்டுக்குள் அந்த மஹரமி அஜ்னபி என்று சொல்லுகிற உறவு முறை சரியாக பேணப்படாத இடத்தில் அந்த பெரிய பாவம் நடப்பதற்கு காரணமாக இருந்ததோ
என்பதையும் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்மளோட ஊர்கள்ல இலங்கை இந்தியாவில் உள்ள ஒரு கலாச்சாரம், இந்த மச்சாமார் எங்களோட ஊர்ல சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்றால் என் வைஃபோட தங்கச்சி, அவ எனக்கு மைனி. நீங்க சொல்லுவீங்க சின்னம்மாவா, என்ன சொல்ற? மச்சி. ரைட். அப்ப நம்மளோட ஊர்ல மச்சி தான். மச்சி இதுவீங்க. நான் நினைச்ச மாதிரி மச்சியோட பேச இயலாது, ஜோக் அடிக்க இயலாது, பயணம் போக இயலாது, தனியே கூட்டிட்டு போக இயலாது. இஸ்லாமுடைய பார்வையில் ஹராம். அதுதான் இஸ்லாம் எனக்கு போட்ட திரை. கணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரியில 4831வது செய்தி, ஈயாக்கும் வத்துஹூலு அலன் நிஸா, பெண்கள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் நுழைவதை உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். கண்டிக்கிறேன் என்றார். ஒரு அன்சாரி தோழர் எழுப்பினார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க எங்களோட மாப்பிள்ளையோட அண்ணன் அல்லது மாப்பிள்ளையுடைய தம்பி அல்ஹமு, அப்படி நாங்க போறது என்ன, மச்சாமாரு மைனிமார்ட்ட போறது சம்பந்தமாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், அல்ஹம்வ அல் மௌத். மச்சான் என்பவர் மாப்பிள்ளையுடைய அண்ணன் அல்லது மாப்பிள்ளையுடைய தம்பி என்பது மௌத்துதான். மௌத்துனா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லை, சாவுதான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையுடைய வெயிட் விளங்குதா உங்களுக்கு? போகாதுன்னு சொல்லல, ஹராம்னு சொல்லல, கூடாதுன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணிய வார்த்தை அல் மௌத், அல் ஹம்வ அல் மௌத். மச்சான் என்பது மாப்பிள்ளையுடைய அண்ணன், மாப்பிள்ளையுடைய தம்பி என்பது மரணம் என்றாங்க. மரணம் என்றால் அதுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லை. என்ன எத்தனையோ பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணங்காரன் வாயை பார்த்து நிற்கிறான், தம்பிக்காரன் ஆளை காணல, அட்ரஸ் இல்லை. ஏன்னா வைஃப் அங்க, வைஃப் இங்க, குட்ட ஓட்ட இஸ்லாம் பேண சொன்ன உறவு முறையை பேணல. இவர் தான் கறி வாங்கி கொடுக்கிறது, இவர் தான் மருந்துயை கூட்டிட்டு போறது, இவர் தான் ஆறுதல் சொல்றது, இவர் தான் போன்ல பேசுறது, இவர் தான் சண்டை வந்தா தீர்த்து வைக்கிறது, இவர் தான் தங்கம் தாமரை முத்து மரகதம் மாணிக்கம் எல்லாம் சொல்றது. மாப்பிள்ளை வா போ நீ அது இது வெறுப்பாதான் பேசுறது. இவர் தான் இரக்கமா இருப்பார். அதனால பெண்கள் எப்பையும் ஏமாளிகள் இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்ல சகோதர சகோதரிகளை தவிர அன்பை காட்டினால் அந்த அன்பே தன்னுடைய குத்துற அளவுக்கு அவங்களுக்கு விளங்காது. ரசூலுல்லாஹ் போட்ட கட்டளை. இதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல மஹரமி அஜ்னபி என்று சொல்லுகிற உறவு முறையில் மிக பிரதான பங்கு செலுத்துவது பார்வை. அதனால நீங்க பாருங்க, சூரத்துல் இஸ்ரா 32வது வசனம், இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் பாருங்க, லா தக்ரபுஸ் ஜினா, விபச்சாரத்துக்கு நீங்க நெருங்காதீங்க என்று சொல்லுது இஸ்லாம். விபச்சாரம் செய்யாதீங்க என்பது வேற, விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க என்பது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. விபச்சாரம் செய்யாதீங்க என்பது வேறு, விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க என்பது வேறு. இஸ்லாம் சொல்லுது விபச்சாரம் செய்யாதீங்க என்று சொல்லல, லா தக்ரபுஸ் ஜினா, விபச்சாரத்துக்கு நீங்க நெருங்காதீங்க. இதனாலதான் இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹ்கிரன்ன துனூப ஸிகார், சின்ன சின்ன பாவம் தானே அப்படி என்று சின்ன பாவத்தில் அலட்சியமாக இருக்காதீர்கள். ஃபைன்ன துனூப ஸிகாரி ருசுலு துனூபில் கிபார். இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்ன சின்ன 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 பாவங்கள் தான் பெரிய பாவத்துக்கே தூதுவராக இருக்கும் என சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சின்ன சின்ன புல்லுகள் சேர்ந்து எப்படி ஒரு கப்பலை நிப்பாட்டுவதற்கு நொங்குரம் போடுகிற போதும் அந்த சின்ன சின்ன கயிறுகள் எல்லாம் சேர்ந்து, சின்ன சின்ன புல்லுகள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு கப்பலை நிப்பாட்டுவதற்கு பெரிய கயிறு தயாரிக்கப்படுகிறதோ, அதே போலதான் மனித வாழ்க்கையில் சின்ன 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 பாவங்கள் எல்லாமே சேர்ந்து பெரிய பாவத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ந்து விடும். நீங்க பார்க்கிற Facebookல நார்மலான போட்டோ தான்,
அது உங்களுக்கு பாவம் என்று தெரியல. இல்ல, ஷோல் இல்லாம வருவா, தலையை மறைக்காம வருவா, கழுத்தை காட்டிக்கிட்டு வருவா, ஒரு சின்ன டான்ஸ போடுவா, அது நம்மளோட சமூகத்துல கணக்கு இல்ல, பாவம் இல்ல. அதோட சேர்ந்து ஒரு மியூசிக் வரும், பாவம் இல்ல. எத்தனையோ உறவுகள் நம்ம கோல் எடுக்க கூட நம்ம மியூசிக் கேட்கறல, ஆனா அவர் நம்மள ஹராத்த செய்கிற அளவுக்கு அவரோட போன்ல ரிங்கிங் டோன் நம்ம நீ கேளு மியூசிக்க கேளுன்னு நமக்கு வச்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹி மின். எவ்வளவு பெரிய பாவம். அவருக்கு நம்ம கோல் எடுக்கக்குள்ள அவர் மியூசிக் அல்ல, அவர் நமக்கு கேட்கறதுக்கு மியூசிக் போட்டு வச்சிருக்கிறார். சின்ன சின்ன பாவம் என்று நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் பெரிய பாவத்தில் நம்மளை விழுந்தாக்கி விடும். இதைத்தான் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபியே, நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செய்யறோம். ஃபேஸ்புக்ல செய்கிறோம், வாட்ஸ்அப்ல செய்கிறோம், யூடியூப்ல செய்கிறோம். நாங்க அதுல விழமாட்டோம்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இந்த சின்ன சின்ன திரைப்படங்கள், சின்ன சின்ன போட்டோக்கள், சின்ன சின்ன ஆபாச ஜோக்குகள் இதெல்லாம் ஒரு நாள் பெருசாக நம்மளை குடிய தோண்டி விழுத்தாட்டும். அதைத்தான் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சின்ன பாவம் என்று நினைக்காது. இது மைனி மச்சான் இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? ஒரு நல்ல மாஷாஅல்லாஹ் மொத்தம் முடிக்கிட்டு எல்லாம் தெரிவாங்க. ஒரு ட்ரிப் போனா மஜா தாங்க மஜா, மஜா தின்னுங்க மஜா, மஜா எங்க மஜா, இதுதான் இன்னைக்கு நிறைய பேர். பயானுக்கு வந்தா மட்டும் பக்குவமாக இருப்பதல்ல மார்க்கம், ரோட்டுல இருக்கக்குள்ள மட்டும் மோத்த மூடுவதல்ல மார்க்கம், பேச மறைப்பதல்ல மட்டுமல்ல மார்க்கம், முழு உடம்பையும் வெளியில் தெரிகின்ற அத்துணை உறுப்புகளையும் அழகாக மறைத்து இந்த மண்ணுக்கு மேலே வாழ்வதுதான் மார்க்கம். இன்னைக்கு நிறைய பேர் இதை மட்டும் மூடுறதுல ரொம்ப கவனமா இருக்குங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நான் குறை சொல்லல, நீங்க தவறாக புரியக்கூடாது. இதை மட்டும் மூடுறதுல ரொம்ப கவனமா இருக்கீங்க. கையில உள்ள ஹெங்கி இந்த லேஞ்சி துண்டு மாதிரி சோல் இதை போட்டு தலையை மறைச்சிக்கிட்டு இங்க ஒன்றும் இல்லை, முன்னுக்கு ஒரு சோல் துண்டு இல்லை. ஆனா சுப்ஹானல்லாஹ், கடையிலையும் அதோடதான், இடையிலையும் அதோடதான், ரோட்டுலையும் அதோடதான், பள்ளியிலையும் அதோடதான், ஷாப்பிங் மால்லையும் அதோடதான், மகாராஜாவிலையும் அதோடதான், எல்லா கடையிலையும் அதோடதான். நவுது பில்லாஹி மின்ஹா. இஸ்லாம் முகத்தை மறைப்பதை வாஜிபாக்கவில்லை, ஆனால் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர ஏனைய உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். அதை மறைக்காட்டி ஹராம் என்று பேசுகிறது. நாம் என்ன செய்கிறோம்னா மோத்த மட்டும் நல்லா மூடிக்கொள்றது. ஆனா இங்க மூட வேண்டிய உறுப்புகள் எல்லாமே சின்ன சோல் துண்டு, சின்ன லேஞ்சு துண்டால தலையை மறைச்சுக்கிட்டு அதே லேஞ்சு துண்டால எடுத்து மூக்கையை கட்டினா என்ன மிஞ்ச போகுது சொல்லுங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பச்சை ஹராம். இப்படி சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்மளை பெரிய பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை செய்யக்கூடாது. நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா ஹபாயா ஆண்கள் தான் கரண்டைக்கு மேல உடுப்பு கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் ஹபாயாவை பார்த்தா கரண்டைக்கு மேலதான் தொங்கும். கீழே போட்டிருக்கிற உடுப்பெல்லாம் ரோட்டு புல்லு மனிதன் நாய் பூனை எல்லாம் பார்க்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பார்வை உனக்குரியது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுக்குரியது. நாங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இவன் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இப்படியும் மலையை போடுறாங்க. அப்படியே ஒரு பார்வையிலே எல்லாத்தையும் பார்த்துறது. கண்ணை கொட்டினா தானே ரெண்டாவது பார்வை. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தா அது பார்க்கக்கூடிய மூக்கு குத்தி இருக்குதா, உதடு சுவந்து இருக்குதா, உதட்டுக்கு சாயம் அடிச்சிருக்குதா, மூக்கு சப்பியா இருக்குதா, நீட்டமா இருக்குதா, என்ன கலர் சோல் சுத்தி இருக்கிறாங்க, கருப்பா சிவப்பா, ஆள் எப்படி, புருவம் எப்படி, எல்லாத்தையும் போட்டோ காப்பி பண்ணி அடிச்சதுக்கு பிறகு ஒரு பார்வை பார்த்தாச்சு. இது ஹராம். ஒரு பார்வை யதார்த்தமா பார்க்கிறோம், மார்க்க விஷயத்துக்காக கேட்கிறோம், மார்க்கத்தை பேசுறோம், எல்லாரோடையும் இருக்கிறோம். மார்க்கம் தடுக்கவே இல்லை தோழர்களே, மார்க்கம் தடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஹலாலான ஒருவரோடு அஜ்னபியான உறவோடு பேசுவதை மார்க்கம் தடுக்கல. புரிஞ்சுக்கணும். ஆனால் மஹரம் இல்லாத ஒரு உறவோடு நாம் அஜ்னபியோடு பேசுவதை தான் மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனாலதான் 6431வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, 30வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹவ்வஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ் எழுதிட்டாங்க. அல் ஐன் கண் விபச்சாரம் செய்கிறது. எப்படி தெரியுமா? அந்நபுர் கெட்டதை பார்ப்பது கொண்டு. நாவு விபச்சாரம் செய்கிறது கெட்டதை பேசுவதை கொண்டு.
உள்ளம் ஆசைப்படுகிறது, வெட்கத்தலம் சில நேரம் அதை உண்மைப்படுத்துது. நாங்கள் சொல்றோம் எவ்வளவு டேஞ்சரான செய்தி தெரியுமா? இது இன்னைக்கு நிறைய பேருக்கு கணக்கே இல்லாம மாறிப்போம். இதனாலதான் இந்த உலகத்துல வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு இந்த செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொன்னார்கள் புகாரியில 403வது செய்தி, வாஃபத்து ரப்பி ஃபீ தலாத், என்னோடு அல்லாஹ் தஆலா 3 விடயத்தில் அல்லாஹ் என்னோடு ஒத்து வந்தான் என்பதுதான் அந்த ஹதீஸ். அத மொழிபெயர்ப்பது எப்படின்னா, வாஃபத்து ரப்பி ஃபீ தலாத், அல்லாஹ் என்னோடு 3 விஷயத்தில் அல்லாஹ் என்னோடு ஒத்து வந்தான். ஆனா இந்த ஹதீஸை மொழிபெயர்க்கக்குள்ள பேணுதலுக்காக மொழிபெயர்ப்பாங்க, அல்லாஹ்வோடு 3 விடயத்தில் நான் ஒத்து போனேன். நான் நினைப்பேன் அது நடக்கும், நான் நினைப்பேன் அது வகையாக வரும், நான் நினைப்பேன் அதை ரசூலுல்லாஹ் குர்ஆனாக சொல்லுவார்கள். 3 விஷயத்தில் இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வோடு நான் ஒத்து போனேன் என்றாங்க. அதுல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் இத்தகத்னா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, நாம் தொழுகின்ற இடம் இருக்கிறதே மகாமு இப்ராஹிம், இந்த தொழுகிற இடத்தை, இந்த மகாமு இப்ராஹிம் என்று சொல்லுகிற இந்த இடத்தை நாம் தொழுகிற இடமாக எடுத்துக்கொண்டா என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ஆரம்பத்துல உம்ரா தவாஃப் செஞ்சிட்டு மகாமு இப்ராஹிம்ல 2 ரக்காத்து தொழணும் என்ற கட்டாயம் இருக்குல்ல. உமர்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நாம் 2 ரக்காத்து தொழுதால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். கேட்ட தாமதத்தில் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 125வது வசனம், வத்தஹிதல்லாஹு மகாமி இப்ராஹீம முஸல்லா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை தொழுமிடமாக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டார். வத்தஹது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, அல்லாஹ் தஆலா அவர் நின்ற இடத்தை நீங்க தொழுமிடமாக எடுத்துக்கோங்க என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினார். சுப்ஹானல்லாஹ். உமர்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமார்கள் மறைவு இல்லாமல் என்று பேசுகிறார்கள், உம்மஹாத்துல் மூமினுக்கு மட்டும் தனிச்சிறப்பு, நமக்கு தாய் அவங்க, யாரு அவங்களோட நேரடியா பேசலாம், மறைஞ்சுதான் பேசும், இது இஸ்லாமிய தீர்ப்பு, மற்றவர்களுக்கு அல்ல. இது இந்த நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் நல்லவன் பேசுறான், கெட்டவன் பேசுறான், மோசமானவன் பேசுறான், எல்லாரும் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மனைவிமார்களோடு உங்களுடைய கண்ணியமான எங்களுடைய தாய்மார்களோடு பேசுகிற போது திரையை எடுத்துக்கொண்டால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 53வது வசனம், வஇதா சஅல்துமுஹுன்ன மத்ஆன், நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய தாய்மார்களிடத்தில் கேட்க வேண்டுமாக இருந்தால் மின் வராஇ ஹிஜாப், திரைக்கு பின்னால இருந்து கேளுங்க என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அந்த நேரம்தான் ஹிஜாபுடைய சட்டம். மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கட்டாயம் திரை மறைவுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார் என்பதை சொல்றோம். நாங்கள் பார்க்கிறோம் 3வது வசனம் சூரத்துல் தஹரீம் 5வது வசனம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் நாங்கள் தலாக் பண்ண போறோம் சொன்ன நேரத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். உமர்லாம் சொன்னாங்க, விட்டுருங்க யா ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்க வேணாம்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான், அவங்களுக்கு விரும்பினா போகலாம், எல்லா மத்தாக்களையும் உங்களுக்கு தந்து, உலக விஷயங்களை எல்லாம் தந்து நான் என்ன செய்யறேன், உங்களை விட்டுறேன், பொறுமையாக நீங்க வாழ்வீங்கன்னா இதுதான் இந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிச்சுக்கங்க, உங்களோடு நாங்க பொறுமையாக வாழ்வோம் என்று மனைவிமார்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிற சூரத்துல் தஹரீமுடைய 5வது வசனம் வரைக்கும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபிய சமூகம் மஹ்ரமி அஜ்னபி என்று சொல்லுகிற விஷயத்துல மிக கவனமாக நடந்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளவு இபாதத் செய்தாலும் நன்மைகள் செய்தாலும் இந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது வளர்த்த நம்ம அந்த பாசையில சொல்றோம்னா வளர்ப்பு தாக்கியே ஒரு வெறித்தனமான ஒரு ஆசையும் உணர்வும் வந்தது என்றால், வெளியில் இருக்கின்ற அஜ்னபியான உறவுகள் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவர் ரஹ்மான் இந்த மண்ணுக்கு மேல நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்ந்து, நானும் நீங்களும் செய்கின்ற இபாதத்துக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து, பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம் லைலத்துல் கத்ரை தேட இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்குமே தந்து நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இங்கு இபாதத் செய்யக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. இபாதத்து மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இபாதத்தோடு
10 நாட்களையும் கழித்து லைலத்துல் கத்ரை அடைந்து நல்லவர்களாக இந்த உலகத்தில் 1000 மாதங்களை விடவும் சிறந்த அந்த உயர்ந்த நாளை அடைந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தார் புரிவானாக. வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளை காலை முதல் சகோதரர்கள் நம்முடைய பணியிலே பிரபலமாக கொடுக்கப்படும்.